புதிதாக சேர்றவர்கள் எல்லாரும் தூய்மையானவர்களா தாவேக்காவில் நான் சொல்றது திருப்பி நீங்க காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பங்கு இதுல என்ன குழப்பம் இருக்கு? நாங்க குழப்பறது இல்லை, நாங்க தெளிவா மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறது. தாவேக்கா அரசுல ஊழல் அதிகமாகிறதுக்கு வெளி கட்சியிலிருந்து தாவேக்கால சேர்ந்தவர்களால தான் ஊழல் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படின்னு பார்த்தா விஜய் மட்டும்தான் தாவேக்காவிலே இருக்கிறார். மற்ற எல்லாருமே அமைச்சர்கள் ஆதவர்ஜனா இருக்கட்டும், கிருஷி ஆனந்த் காங்கிரஸ் போனவர், மேக்சிமம் எல்லாருமே வெளி கட்சியில இருக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாருமே கருத்துல கொண்டுதான் நீங்க அது மாதிரி ஒரு கருத்தை சொன்னீங்களா? அவங்க எல்லாருமேனாலதான் ஊழல் நடைபெறுகிறதா தாவேக்கா அரசுல? நான் சொன்னதை திருச்சி பேசுறதுங்கிறது நல்லா பேச தெரியும் உங்களுக்கு. நான் சொன்னது என்ன கேள்வி என்ன கேட்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, புதிதாக சேர்றவர்கள் எல்லாரும் தூய்மையானவர்களா தாவேக்காவில்? நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, தாவேக்காவினுடைய கட்சி என்பது அந்த தலைவர் நேர்மையா அரசியல் பண்ண நினைக்கிறாரு, அந்த தொண்டர்கள் நேர்மையா இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் மக்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. புதிதாக வந்திருப்பவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியாதுன்னு. இதுதான் நான் சொன்ன பதில். இதை திருப்பியும் சொல்றேன், புதிதாக ஒரு கட்சியில் போய் சேர்றவர்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் நம்ம சொல்ல முடியாது. அந்த தலைவரும் அந்த தொண்டர்களும் தூய்மையானவர்கள் மக்கள் நினைச்சுதான் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நேர்மையான ஆட்சி கொடுப்பாங்கன்னு நினைச்சுதான் வாக்களிச்சிருக்காங்க. தலைவருடைய கையில் இருக்கு, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருடைய கையில் இருக்கு. அவர்களை பொறுத்த மட்டும் நேற்று ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கையில ஒரு பஞ்சாயத்து தலைவர் கையில் காசு வாங்கினாருன்னு சொல்லி நேற்று கட்சியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஜீரோ கரப்ஷன், ஒரு எந்த விதத்திலையும் ஊழல் லஞ்சத்தை அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற முதலமைச்சரா பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சர் இருக்காரு. உடனே ஆக்ஷன் எடுத்து காட்டுறாங்க. அவங்க கட்சியில பொறுத்த வரைக்கும் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. எந்த கட்சியில நம்ம 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினதுக்காக கட்சியை விட்டு நீக்கிட்ட நீ அப்படின்னு சொல்றதுக்கு ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு கதை கேட்டுக்க முடியுமா? நம்ம அப்படி அதை பத்தி நம்ம பேசுறதே இல்லை. அந்த டாபிக் ஆஃப் டிஸ்கஷனே தமிழ்நாட்டில் இல்லாம இருந்துச்சு. முதல் முறையாக தமிழக முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் என்பது இல்லாமல் ஆவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? வெளிய கட்சியில இருந்து நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல அப்படின்னு. அப்ப நல்லவங்க இல்லாதவங்க ஏன் தாவேக்கா கட்சியினுடைய தலைவர் விஜய் கட்சியில சேர்க்கிறாரு? ஃபில்டர் பண்ணி சேர்க்க வேண்டியதுதானே? ஏன் வரவங்க எல்லாம் ஏன் சேர்த்துக்கிறாரு? நான் சொல்றது திருப்பி நீங்க கருத்து எனக்கு புரியுது. நான் என்ன கருத்து சொல்றேங்கிறது, நான் கருத்து சொன்னது என்ன, தாவேக்காவுடைய தலைவர் நேர்மையானவர், அந்த கட்சியில் இருக்கின்ற தொண்டர்கள் நேர்மையை விரும்பி அரசியல் செய்பவர்கள். புதுசா வர்றவர்கள் நேர்மையானவர்களா இல்ல கேட்டீங்கன்னா அதை உறுதி சொல்ல முடியாது. நம்ம அவர்கள் எல்லாம் நேர்மையற்றவர்களா ஆனா நேர்மையா இருப்பார்களா அந்த கட்சிக்குள்ள வரும்போது நேர்மையா இருக்கிறவர்களுக்கு தான் இடம்னு அந்த கட்சி தலைவர் சொல்றாரு. இல்லாதவங்களை வெளியில அனுப்புறாரு. நேர்மையானவர்களை கண்டறிந்து மட்டும் அவர்களை சேர்க்க வேணும்னு நீங்க ஃபில்டர் பண்ணி ஒரு குழு அமைத்து எடுக்கிறது தாவேக்கா தலைவர் விஜய்க்கு நீங்க அந்த வேற ஒவ்வொரு கட்சியும் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு ஆலோசனை சொல்றது எங்க வேலை இல்லை. எங்க கட்சியை ஒழுங்கா நடத்துற வேலையை நாங்க பார்க்கணும். சரியா? தாவேக்காவை பொறுத்த மட்டும் ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஒரு அரசியல் கொண்டு வரணும்னு நினைப்ப ஒரு உன்னதமான லட்சியத்தை எடுத்து கொண்டு போறாங்க. அதுக்கு நம்ம பாராட்டணுமே ஒழிய அதுல எல்லாம் நம்ம ஓட்ட ஓட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சோம்னா நியாயம் இல்லாது. நாங்க தாவேக்கா கட்சியில தாவேக்காவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பங்கு இருக்கு. இதுல என்ன குழப்பம் இருக்கு? நாங்க குழம்புறது இல்லை, நாங்க தெளிவா புதுப்போம். நாங்க லெப்ட் ஹேண்ட் எடுத்துட்டோம்னா லெப்ட் ஹேண்ட் எடுத்துட்டோம், ரைட் ஹேண்ட் எடுத்துற பத்தி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. லெப்ட் ஹேண்ட் எடுத்து போயிருச்சு, வண்டி ரொம்ப பல மைல் போயிருச்சு. எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த மட்டும் அரசியல் விவகார குழு அன்னைக்கு 5ஆம் தேதி கூடி எடுத்த முடிவு 29க்கு 29 பேரும் சொன்னது தாவேக்காவோடு ஆதரவு கொடுக்கணும், தாவேக்காவோடு அமைச்சரவையில் பங்கெடுக்கணும், நீண்ட நாள் உறவை தாவேக்காவோட இருக்கணும். ஏன்னா தாவேக்கா ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்குது அப்படிங்கிறது. அதை எடுத்துட்டோம், லெப்ட் ஹேண்ட் எடுத்து பல கிலோமீட்டர் உள்ள வந்துட்டோம். இப்பதான் நீங்க அந்த கேள்வி பத்தி கேட்கறீங்க. அதுல கரெக்டா சொல்லியிருந்தேன். 29 மே 15ஆம் தேதி அறிக்கையில கிரீஷ் தொடங்கர் தெளிவா சொல்லியிருப்பாரு. அதனால அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்க மே 5ஆம் தேதி முடிச்சு நம்ம ஜூலை 16க்கு வந்துட்டோம். இப்ப பெரும் பிரச்சனை பிஜேபி RSS பத்தி சண்டை விடுறதா இருக்கு.
தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைகள்ல பெருசா பிஜேபி அரசியல் பண்ணுது. அதை பத்தி பேசுங்க. இந்த கச்சத்தீவு விவகாரத்துல வந்து காங்கிரஸ் நிலைப்பாடு, காங்கிரஸ் டிஎம்கே வந்து ஸ்ரீலங்கா கொடுத்த ஒரு பிரச்சனை இருக்கு. சோ அதுல வந்து உங்க 2 பேரோட ஸ்டாண்ட் என்ன, அதை வந்து வித்ரா பண்ண முடியுமா, அதை வந்து திரும்ப பெற முடியுமா? பாஜக அரசை பொறுத்தவரை மோடி வந்து வித்ரா பண்ணிடுவாருன்னு நம்ம குண்டைய மறைக்காம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க அண்ணாமலை சொன்னார் முதல்ல. இப்ப அதை பத்தி பேசுவாரான்னு தெரியல. கச்சத்தீவை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா காங்கிரஸ் அப்ப வந்து அரசாங்கங்கள் அதை கொடுத்துச்சு. அதற்கு பலன் இருக்கு. அதற்கான பல வகையில அதை வந்து அதை பத்தி நம்ம நீண்ட நேரம் பேசலாம். ஆனா மத்திய அரசு மோடி அரசு அதை திருப்பி வாங்க போறோம்னு சொன்னாங்க. என்ன பண்ணாங்க? 12 வருஷம் ஆயிப்போச்சு. அதை பத்தி கேளுங்க அவங்ககிட்ட போய். நாங்க ஆட்சிக்கு வரும்போது கச்சத்தீவை பத்தி பேசுவோம். காங்கிரஸை பொறுத்த மட்டும் அப்பொழுது இருந்த சூழ்நிலை அடிப்படையில் கச்சத்தீவு கொடுத்தோம். மாநில இந்திய அரசு அதை முடிவெடுத்துச்சு. அது சரின்னு தான் நாங்க நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு? நாங்க தப்பு நினைக்கல. திரும்பி பெறணும் சொன்னது பாஜக காரர்கள். பெறணும் சொன்னால்கிட்ட போய் கேளுங்க, சொன்னா ஏடிஎம் கிட்ட போய் கேளுங்க. நாங்க சொல்லிட்டேன், கச்சத்தீவு பிரச்சனை இல்லை. நீங்க தான் புதுசா பிரச்சனை கொடுத்துட்டு இருக்கீங்க. கச்சத்தீவு பிரச்சனை அது உங்களுக்கு தான் அது பிரச்சனையா இருக்கு. இப்ப உங்களுக்கும் அண்ணன் சீமானுக்கு தான் அது பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இல்லாத பிரச்சனை எல்லாம் நீங்க தான் கிளப்பிக்கிட்டு இருப்பீங்க. பாஜகவை பொறுத்த மட்டும் பாஜக 12 வருஷமா ஆட்சியில இருக்கு. அது என்ன பண்ணுச்சுன்னு சொல்ல திராணி இல்ல, கேட்க திராணி இல்ல. பாஜக கச்சத்தீவு மீட்போம்னு சொன்னாங்க. 12 வருஷத்துல என்ன பண்ணாங்க? கேள்வி கேளுங்க. யார்கிட்ட கேள்வி கேட்டு பாருங்க பாப்போம்.